எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்ல மாட்டேன். ஓகே. இவங்க 2 பேருமே அவங்கவுங்க ஃபீல்டில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான். ஸோ 2 பெரிய ஆர்டிஸ்ட் சேர்றப்போ ஒரு புதுசாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அப்போல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. அவங்க ப்ரொஃபஷனலாக அவங்க ஒன்று பண்ணுறாங்க, படம் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். பார்த்து எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐ வில் செலிப்ரேட் இட். பார்த்து நமக்கு அவ்வளோ பிடிக்கலன்னா லெட்ஸ் கோ, அவ்வளோதான். நம்ம ஒரு மூவி போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம், வர்றோம். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பெக்டேஷன். சிம்பு சாருக்கு ஒரு பிரேக் ஈவென்ட்க்கு அப்புறமா இது ஒரு நல்ல லைஃப் இருக்குன்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஆஸ் ஐ செட் ஏர்லியர், நான் ஒரு படம் வருதுன்னா அந்த படத்தில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அது பண்ணுறேன். நோ, நான் ஒரு பிளாங்க் பேப்பராக தான் நான் உள்ளே போக விரும்புகிறேன். ஓகே. எல்லா மூவிஸும் நான் அப்படி தான் அப்ரோச் பண்ணுறேன். ஓகே. ஒரு மூவி நம்ம பார்க்குறோம், இந்த ஆக்டர் பண்ணியிருக்காங்க, இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் இல்லை. ஓகே. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒரே ஆர்டிஸ்ட் தான். தே ஆர் ப்ரெசென்டிங் சம்திங் வாட் தே நோ, வாட் தே விஷ் டு ப்ரெசென்ட். அந்த ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் தியேட்டரில் வருது, அதை வந்து நம்ம போய் பார்க்குறோம், நமக்கு பிடிச்சிருக்குன்னு அதை செலிப்ரேட் பண்ணுறோம். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுதுன்னா ஓகே, தே டிட் சம்திங் பெட்டர், இன்னும் நல்லா வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம வெளியே வந்துடுறோம், அவ்வளோதான். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் கமல் சார், மணிரத்னம் சார், as well as சிம்பு சார்.